கவுண்டமணி அவர்களின் கன்னத்தில் அடிச்ச ஒரு மிகப்பெரிய இயக்குனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தான். பாரதிராஜாவோட முதல் படமான 16 வயதினிலே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி, பாரதிராஜாவுக்கு மட்டும் மிகப்பெரிய திருப்பு முனையா அமையல. அந்த படத்துல நடிச்ச கவுண்டமணிக்கும் மிகப்பெரிய திருப்பு முனையா அந்த படம் அமைஞ்சுது. அதுக்கப்புறமா பாரதிராஜா இயக்கத்துல 1978ல வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் படத்துல கவுண்டமணி நடிக்க, அப்போ கொடுத்த வசனத்தை விட கூடுதலா 2 வார்த்தை பேசிட்டாருன்னு இயக்குனர் பாரதிராஜா அவரை ஓங்கி அடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பல முன்னணி டைரக்டர்கள் கவுண்டமணியோட கால் ஷீட்டுக்கு காத்திருக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்தாரு. இதே மாதிரி அந்த டைம்ல ப்ரொடக்ஷன்லேருந்து ஹீரோயினுக்கு மட்டும்தான் தனி கார் அனுப்புவாங்க. துணை நடிகர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே காரை தான் அனுப்புவாங்க. அப்போதான் ஒரு நாள் கவுண்டமணி அவர்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் வண்டி கிளம்பல. பொறுத்து பார்த்த கவுண்டமணி நடந்தே போயிட்டாராம். இதை பார்த்து ரஜினி அவர்களும் இவரோட இறங்கி நடந்திருக்காரு. இறங்கி கவுண்டமணி கூட நடந்து வந்த ரஜினி அவர்கள், ஒரு நாள் பாருங்க, நீங்க வாரத்துக்கு 7 விதமான கார்ல படப்பிடிப்புக்கு வருவீங்கன்னு ரஜினி சொன்னாரு. அவர் சொன்னது கவுண்டமணி அவர்களின் வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கு. இந்த வீடியோவில் சொன்ன ஒரு ஹீரோவை பற்றி தான் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு சினிமா பவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.